ஹலோ. பூஜ்ஜியத்துல ஆரம்பிச்சு சரியா 1 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறதுன்னு ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ஒரு ரோட் மேப்பை தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். இது ஏதோ காத்துல விடுற தியரி கிடையாதுங்க. எக்ஸாக்டா எந்தெந்த கட்டத்துல என்னென்ன பண்ணணும்னு பிராக்டிக்கலா பார்க்க போறோம். நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த ஸ்டார்க்கான டேட்டாவை கவனிங்க. இன்னைக்கு 70%க்கும் அதிகமான முதலீட்டாளர்களோட மொத்த போர்ட்ஃபோலியோ சைஸ் வெறும் 10 லட்சத்துக்கும் குறைவா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரும்பாலானவங்களோட மாதாந்திர சம்பளம் 50,000 ரூபாய்க்கும் கீழே தான் இருக்கு. இது நம்மள ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு கொண்டு போகுது. ஏன் இவ்வளவு பேர் இந்த ஆரம்ப கட்டத்திலே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க? ஏன் அவங்களால அந்த மேஜிக்கல் 1 கோடி ரூபாய் மைல்கல்ல தொடவே முடியறதில்ல? இந்த 1 கோடி ரூபாய் பயணத்தை நம்ம 5 முக்கியமான கட்டங்களா பிரிக்கலாம். வெல்த் ரியாலிட்டி செக், இன்கம் ஃபேஸ், காம்பவுண்டிங் ஃபேஸ், ஆப்டிமைசேஷன் ஃபேஸ், அப்புறம் ஃபைனலா உங்களோட ஆக்ஷன் பிளான். இதையெல்லாம் வரிசையா பார்த்திடலாம். முதல் கட்டம் தி வெல்த் ரியாலிட்டி செக். உங்களோட போர்ட்ஃபோலியோ சின்னதா இருக்கும்போது உங்க நேரத்தை எங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்க வேண்டிய இடம் இது. பிகினர்ஸ் பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் இதுதான். ஒரு 3 லட்சம் ரூபா போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறவரு தினமும் 1 மணி நேரம் உட்காந்து ஸ்டாக் ரீசர்ச் பண்ணி மார்க்கெட்டை விட எக்ஸ்ட்ராவா லாபம் எடுத்தா கூட அவருக்கு வருஷத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் தான் அதிகமா கிடைக்கும். ஆனா அதே 1 மணி நேரத்தை தினமும் தன்னோட ஸ்கில்ஸை வளர்த்துக்க பயன்படுத்தினாருன்னா அவரோட சம்பளத்தையே டபுள் பண்ண முடியும். இது 10 மடங்கு லாபத்தை கொடுக்கும். அதனால சின்ன போர்ட்ஃபோலியோல ரிட்டர்ன்ஸ் துரத்துறதை விட்டுட்டு உங்க ஆக்டிவ் இன்கமை எப்படி ஏத்துறதுன்னு யோசிக்கிறது தான் உண்மையான கேம் சேஞ்சர். இதனால தான் சொல்றாங்க, முதல் 1 கோடியை சேர்க்கறதுக்கு தான் ரொம்ப காலம் பிடிக்கும், அடுத்தடுத்த கோடிகள் ரொம்ப வேகமா வந்துடும்னு. இதுதான் காம்பவுண்டிங் மேஜிக். ஒருத்தவங்களுக்கு முதல் கோடியை சேர்க்க 9 வருஷங்கள் ஆகுதுன்னா 2வது கோடியை சேர்க்க 2 வருஷத்துக்கும் குறைவான டைம் தான் ஆகும். ஏன்னா உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சு அந்த வெல்த் என்ஜின் முழுசா டேக் ஓவர் பண்ணிடும். இப்போ ஃபேஸ் 1க்கு வருவோம். இன்கம் ஃபேஸ். இங்க போர்ட்ஃபோலியோ சைஸ் 0ல இருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல உங்க சம்பளம் தான் உங்களோட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட ஃப்ரீ டைம்ல 80% உங்க வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு யோசிக்கிறதுக்காக மட்டுமே நீங்க செலவு பண்ணணும். இங்க ரொம்ப குரூஷியலான ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க மார்க்கெட்ல ஒரு சிங்கிள் ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க ஃபைனான்ஷியல் டிஃபென்ஸை ஸ்ட்ராங்கா கட்டி எழுப்பணும். அதாவது அடுத்த 6 மாச செலவுக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட், உங்க வருடாந்திர செலவை விட 15ல இருந்து 20 மடங்கு அதிகமான கவரேஜ் உள்ள டேர்ம் இன்சூரன்ஸ், அப்புறம் குறைஞ்சது 15 லட்சம் ரூபாய்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ். இது 3 இல்லனா எதிர்பாராம வர ஒரே ஒரு எமர்ஜென்சி நீங்க கஷ்டப்பட்டு கட்டின எஸ்ஐபியை மொத்தமா காலி பண்ணிடும். இப்போ இந்த அசெட் அலோகேஷனை கவனிங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஈக்விட்டியில 70%, டெட்ல 20%, கோல்ட் அண்ட் சில்வர்ல 10%. ஒரு ஃபேமஸான பிரின்ஸ்டன் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நீங்க எந்தெந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸை வாங்குறீங்கிறத விட இந்த மாதிரி எந்த அசெட்ல எவ்வளோ சதவீதத்தை போடுறீங்கிற அலோகேஷன் தான் உங்க போர்ட்ஃபோலியோவோட 90% ரிட்டர்ன்ஸையே நிர்ணயிக்குதான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபேஸ்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் ரொம்ப போரிங்கா இருக்கணும். அதாவது தனிப்பட்ட ஸ்டாக்ஸை வாங்குறத முழுமையா தவிர்த்துடுங்க. வெறும் 2 அல்லது 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃப்ளெக்ஸி கேப், ஹைபிரிட் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இதுவே போதுமானது. ஸ்மால் கேப், மிட் கேப், தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜுக்கு தேவையே இல்ல. வருஷத்துக்கு 1 அல்லது 2 முறை ரீபேலன்ஸ் செஞ்சு லாபத்தை லாக் பண்ணிக்கோங்க. டெட் போர்ஷனுக்கு ரொம்ப பாதுகாப்பான எஃப்டி, ஆர்டி இல்லனா கார்ப்பரேட் பாண்ட்ஸை பயன்படுத்துங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்க 10 லட்சம் ரூபாயை தாண்டினதும் நேரா ஃபேஸ் 2 காம்பவுண்டிங் ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆகுறீங்க. இங்க போர்ட்ஃபோலியோ சைஸ் 10 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். இந்த இடத்துல தான் உங்க போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸ் நிஜமாவே உங்க மாதாந்திர சம்பளத்துக்கு ஈக்குவலா ஒரு பெரிய தொகையை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ அசெட் அலோகேஷன்ல நடக்கிற ஒரு சின்ன ஷிஃப்ட்டை நோட் பண்ணுங்க. உங்க வெல்த் வளரும்போது ஈக்விட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டு, அதாவது 60ல இருந்து 65% ஆக்கிட்டு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு 5% ஒதுக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு கரெக்டான மூவ். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்க போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு பெருசா இருக்கிறதால அதுல வர ஒரு 10% ரிட்டர்ன் கூட சீரியஸான ஒரு அமௌண்டா இருக்கும். அதனால டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை இப்போ நீங்க கட்டாயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கூடவே ஸ்மால் கேப், மிட் கேப் ஃபண்ட்ஸ் மூலமா கொஞ்சம் கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்கலாம். உங்களுக்கு உண்மையிலே ஸ்டாக் ரீசர்ச் பண்ண நேரம் இருந்தா மட்டும் ஒரு 10ல இருந்து 15% வரைக்கும் டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடாதீங்க. உங்க கோர் போர்ட்ஃபோலியோ எப்பவும் பேலன்ஸ்டா இருக்கணும். ஃபைனலா ஃபேஸ் 3 தி ஆப்டிமைசேஷன் ஃபேஸ். போர்ட்ஃபோலியோ சைஸ் 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும். இங்க உங்களோட வெல்த் என்ஜின் கிட்டத்தட்ட அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதை இன்னும் ஈஸியா புரிய வைக்கிறேனே.
உங்ககிட்ட ஒரு 80 லட்சம் ரூபாய் போர்ட்ஃபோலியோ இருக்கு, அது வருஷத்துக்கு ஒரு 15% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அது மூலமா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் லாபமா கிடைக்கும். அதாவது நீங்க எதுவுமே பண்ணாமலே ஒவ்வொரு மாசமும் 1 லட்சம் ரூபாய் பாசிவ் இன்கமா உங்களுக்கு கிடைக்குது. வாவ்ல! இப்போ நீங்க 1 கோடி ரூபாய் மார்க்க நெருங்கும்போது உங்களோட அசெட் அலோகேஷன் மறுபடியும் ஷிஃப்ட் ஆகும். இப்போ உங்களோட முழு கவனமும் சேர்த்து செல்வத்தை பாதுகாக்கிறதுலயும், அதாவது வெல்த் பிரிசர்வேஷன்லயும், குளோபல் லெவல்ல டைவர்சிஃபை பண்றதுலயும் தான் இருக்கணும். ஈக்விட்டி 50 to 60%, டெட் 25%, கோல்ட் 10 to 15%, மீதமுள்ளது இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு மாறணும். இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நீங்க டைரக்ட் ஸ்டாக் பிக்கிங்க ஒரு 20ல இருந்து 25% வரைக்கும் தைரியமா ஸ்கேல் அப் பண்ணலாம். நிலையான வருமானத்தை பெறுவதற்கு பாண்ட் லேடரிங் மாதிரியான அட்வான்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தலாம். கூடவே இன்டர்நேஷனல் டைவர்சிஃபிகேஷனும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இங்கேயும் இத்தனை வருஷமா நீங்க பில்ட் பண்ண அசெட் அலோகேஷன் டிசிப்ளினை தான் நம்பணுமே தவிர வெறும் ஸ்டாக் பிக்கிங்கை மட்டும் நம்பக்கூடாது. சரி, தியரி எல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இப்போ உங்களோட இமீடியட் ஆக்ஷன் பிளான் என்னன்னு பார்த்துடலாம். அனலைஸ் பண்றதை நிப்பாட்டிட்டு செயல்ல இறங்க வேண்டிய நேரம் இது. இந்த விளக்கத்துல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ எக்ஸாக்ட்டா எந்த ஃபேஸ்ல இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு என்ன பண்ணணுமோ அதுல மட்டும் ரூத்லெஸ்ஸா ஃபோக்கஸ் பண்ணணும். உங்க போர்ட்ஃபோலியோ 10 லட்சத்துக்கு குறைவா இருந்தா இன்னிக்கே உங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு ஆர்டி ஓபன் பண்ணுங்க. தேவையில்லாத ஜங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகுங்க. உங்களோட 80% நேரத்தை உங்க சம்பளத்தா எப்படி ஒரு 30-40% ஏத்தலான்னு பிளான் பண்ண செலவழிங்க. ஒருவேளை நீங்க 10ல இருந்து 50 லட்சத்துக்குள்ள இருந்தா உங்க அலோகேஷனை பேலன்ஸ் பண்ணிட்டு டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ இப்பவே உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஓபன் பண்ணி உங்க நம்பர் என்னன்னு செக் பண்ணுங்க. அந்த 1 கோடி ரூபாயை நெருங்கிறதுக்கு இன்னைக்கே நீங்க எடுக்க வேண்டிய அடுத்த மூவ் என்ன? இத பத்தி யோசிங்க, ஆக்ஷன் எடுங்க. அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திக்கலாம்.